விநாயக பெருமானை வணங்கி கன்னியாகுமரி பகவதி ஆசியுடன் எமக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களின் நல்லாசியுடன் இந்த பதிவு செய்கிறேன். நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன ராசி என்று தெரியும். அந்த ராசியில் பிறந்தவர்களுடைய அதனுடைய குணங்கள், அந்த ராசிக்குரிய தெய்வம், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு கும்பராசியை பற்றி பார்க்கலாம். இந்த ராசி மண்டலத்தில் 11வது ராசி ஆகும். இது காண்பதற்கு குடத்துடன் கூடிய மனிதனைப் போல் காணப்படுவதால் இந்த ராசி கும்பராசி எனப்படுகிறது. இது பாகை 300 முதல் 330 பாகை வரை காணப்படும். இந்த ராசி வீட்டிற்குரிய கோள் சனியாகும். சூரியன் இந்த ராசியில் இருக்கும் பொழுது அந்த மாதம் கும்ப மாதம் எனப்படுகிறது. தமிழில் அதாவது மாசி மாதம் என்று சொல்லப்படும். கும்பராசியின் தன்மைகள். கும்பராசியின் அதிபதி சனி ஆவார். மகர ராசிக்கு என்னென்ன கூறினோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான குணங்களை கொண்டிருந்தாலும் எளிதில் திருப்தி அடைகின்ற மனோபாவத்தை ஜாதகர் கொண்டிருப்பார். அனைவரிடமும் கலகலப்பாக பழகக்கூடிய இயல்பையும் தன்னை விட கீழ்மட்டத்தில் இருப்பவர்களிடம் நட்பு பாராட்டும் இயல்பையும் பெற்றிருப்பார். கும்பலக்கணத்தில் செவ்வாயின் அவிட்டம், ராகுவின் சதயம், குருவின் பூரட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் உள்ளன. ஜென்மலக்கணம் செவ்வாயின் அவிட்ட நட்சத்திரத்தில் அமையப்பட்டவர்கள் உடல் மன வலிமை கொண்டவர்கள், கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள். இராணுவம், காவல் போன்ற துறைகளில் உயர்ந்த பதவி வகிப்பவர்களாக இருப்பார்கள். ஜென்ம லக்கணம் ராகுவினுடைய சதய நட்சத்திரத்தில் அமையப்பட்டவர்கள் எதையும் பிரம்மாண்டமாக செய்யும் எண்ணம் கொண்டவர்களாகவும், பிறந்த ஊரை விட்டு வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலத்தில் வாழக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். பழைய பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்களாக இருப்பார்கள். குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமையப்பட்டவர்கள் கோவில் அர்ச்சகர் மற்றும் பூசாரிகளாகவோ, வங்கி, கருவூலம், வருவாய்த்துறை போன்றவர்களை கீழ்நிலை பணியாளர்களாகவோ இருப்பார்கள். இனி இந்த ராசியினுடைய இயல்புகளை பார்க்கலாம். 11ஆம் ராசியான கும்பம் ஆண் ராசி, ஒற்றை ராசி, ஓஜை ராசி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இது ஒரு ஸ்திர ராசியாகும். இருக்கால் ராசியான இது சாஸ்திர ராசி என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது மனிதன் குடத்தை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி ராசி என்றதால் இது இருக்கால் ராசி ஆகும். இந்த ராசிக்குரிய திசை மேற்கு. அதாவது மேற்கு திசை உங்களுக்கு ராசியான திசையாகும். அதாவது எந்த செஞ்சாலும் மேற்கு திசையில் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். மேற்கு பார்த்த வாசலில் குடியிருந்தால் நல்லாயிருக்கும். இந்த விஷயங்களே உங்களுக்கு பொருந்தும். இந்த ராசியினுடைய உறுப்பு, அதாவது ஒரு ராசியை பற்றி பேசும்போது அதனுடைய காலபுருஷன் அங்கத்தில் அதனுடைய உறுப்பு என்னான்னு முதல்ல பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இது முழங்காலும் கணுக்காலும் இந்த ராசியில் வருகிறது. சின்னம், நீர் குடத்தை தோளில் தாங்கிய மனிதன். இதுதான் இந்த ராசியினுடைய கும்பராசியினுடைய சின்னம். நிறம் பழுப்பு நிறம், அதாவது ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்க. அதாவது சாம்பல், ப்ரௌனு, எப்படி வேணால் சொல்லலாம். பகல் காலத்தில் வலிமை பெறும் ராசியாகும். இதனுடைய ஆங்கில பெயர் அக்யூரியஸ். பஞ்சபூதத்தன்மை, அதாவது தீ, மண், காற்று, நீர் அப்படிங்கிற விஷயத்தில் காற்று ராசி ஆகும். இந்த காற்று ராசியில் பிறந்தவங்க எதையுமே கொஞ்சம் சுலபமாக புரிஞ்சுக்கிற தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. அதாவது இப்போ நெருப்பு காற்று வீசினா சீக்கிரம் பிடிச்சிக்குது இல்லையா, அதுபோல். ராசியினுடைய தன்மை பாபராசி, குரூர ராசி என்று அழைக்கப்படுகிறது. இடம், இந்த ராசியினுடைய இடம் குப்பை தட்டி, கழிவு நீர் தங்குமிடம், தொழிற்சாலைகள் நிறைந்த இடம், இதெல்லாம் இந்த ராசிக்குரிய இடங்களாகும். அதாவது இந்த இடம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், அதாவது காணாமல் போன பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு, இவங்க எந்த ஏரியா பக்கமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படும். மாதம் மாசி மாதம்னு ஏற்கனவே பார்த்தோம். ராசியினுடைய கால அளவு 60 நாழிகை கொண்ட காலபுருஷ அங்கத்தின் ராசியில் 4.25 ராசிகை தோராயமான இந்த ராசிக்கு உடையது. இதில் என்ன கொஞ்சம் மாறுபடும். அதாவது அட்சரேகை, தீர்க்க ரேகை என்ற லேண்ட்யூட் பிரகாரம் கொஞ்சம் மாறுதலுக்கு உள்ளாகும். ராசிகளோட அடங்கும் நட்சத்திரங்கள் அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள், சதய நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3, 4 பாதங்களும், பூரட்டாசியினுடைய 1, 2, 3 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும்.
அவிட்டங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம், சதயங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம், பூரட்டாதிங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். இந்த ராசியினுடைய உதயம் வந்து சிரசு உதயம். ஜாதி வந்து சூத்திர ஜாதி அப்படின்னு சொல்லப்படும். சூஸ்திரர் என்ற பெயருடைய திரிபு என்னென்னா கைத்தொழில், சூட்சும தொழில் செய்பவர்கள் என்று பொருளாகும். நாத்திகர்கள் என்று கூறுவது போல கீழ் ஜாதி, தீண்டத்தகாதவர் என்ற பொருள்லாம் இல்லை. இது வந்து பல ஜாதி, அதாவது வந்து பல கைத்தொழில் செய்பவர்கள் என்று குறிப்பவர். ராசியினுடைய ஆட்சி பெறும் கிரகம் சனீஸ்வரர். ராசியில் உச்சம் பெறும் கிரகங்கள் எந்த கிரகமும் இல்லை. ராசியில் நீச்ச கிரகமும் எந்த கிரகமும் இல்லை. இந்த ராசியில் எவரும் உச்சமோ நீச்சமோ பெறுவதில்லை. எனவே ஒரே ராசியான ஒரே சீரான பலனை அளிக்கும் ராசிகளில் இதுவும் ஒன்றாகும். மூலத்திரிகோணம், அதாவது இந்த ராசியில் மூலத்திரிகோணம் என்னும் வலுவான நிலையை பெறுபவர் சனீஸ்வரரே. இந்த ராசியில் நட்பு பெறும் கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு, கேது. ராசியினுடைய பகை கிரகங்கள் சூரியனும் சந்திரனும். அந்த காலத்தில் ஒரு கதை இப்போ கேட்டிருக்கலாம். அதாவது அமுதம் கடையும் போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நின்றதால் ராகு பகை பெறுகிறார். சூரியனுக்கு சனி தான் பையன். சூரியன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதால், சனியினுடைய அம்மா விட்டுட்டதால் இவர் அவர் மேலே கோவப்படுவார். அப்படிங்கிறதால இது பகைவர்கள். சூரியனும் சந்திரனும் இயற்கையாக இவர்களுக்கு பகைவர்கள். ராசியில் சமகிரகங்கள் குருவும் செவ்வாயும். ராசியிலே சுப கிரகங்கள் புதன், சுக்கிரன். ராசியினுடைய யோக கிரகங்களும் அதே புதனும் சுக்கிரனும் தான். இந்த ராசியில் யோகம் செய்யும் கிரகங்கள் புதனும் சுக்கிரனும். ராசியில் பாப கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். அது ஏற்கனவே பார்த்தோம், அதே தான். இந்த ராசிக்கு மாரகம் அளிக்கும் ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3, 8ஆம் இடங்கள். அதாவது 3ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாயும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியான புதனும் மாரகாதிபதிகளாக வருவார்கள். பாதகஸ்தானம், அதாவது பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 9ஆம் பாவம். 9ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். ஆனால் வந்து யோகாதிபதியும் அவர் தான், பாதகாதிபதியும் அவர் தான். இவர் நல்ல இடங்கள் அமைஞ்சால் யோகத்தை தருவார், கெட்ட இடங்கள் அமைஞ்சால் பாதகத்தை தருவார். அடுத்து இந்த ராசியினுடைய கடவுள் சனீஸ்வரன், சிவன். இந்த 2 கடவுளையும் இந்த ராசியில் பிறந்தவங்க கும்பிடலாம். போய் கும்பிட வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தா திருநள்ளாறு, சீர்காழி கடைவீதியில் இருக்கிற நாகநாத சுவாமி கோயில். கும்பராசியில் பிறந்தவர்கள் அடக்கமானவர்கள், நிறைக்குடம் என்பதால் அமைதியானவர்கள். ஆனால் தற்பெருமைக்காரர்கள், புகழ் விரும்பிகளாக இருப்பார்கள். புகழுக்கு மயங்கி விடுவார்கள். யாராவது நல்லா பேசினா மயங்கிடுவாங்க, அவங்கள நல்லவங்கன்னு நம்பிடுவாங்க. சற்றே அழுத்தக்காரர்கள் என்றே சொல்லக்கூடியது. சுகபோக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். பெரும்பாலும் கற்பனையிலேயே வாழ்ந்து விடுவார்கள். அதிகம் கற்பனை செய்பவர்கள். இந்த சின்னம் நிறைகுடம் என்பதால் இவர்கள் வாழ்வு ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா கும்பராசியில் பிறந்தவங்க குளத்தில் இட்ட தீபம் போல் நின்று விடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அது கிரக சேர்க்கை, பார்வை, இது விஷயம் இருந்தாலும் சில மாறுபாடுகள் அடையும். மிக உயர்ந்த நிலையோ தாழ்ந்த நிலையோ அடையாமல் சராசரியாக இடப்பட்ட வாழ்க்கை தான் அமையும். 10,000 ஜாதகங்களில் ஒன்று தான் கும்பலக்கணம் யோகம் பெறக்கூடியதாக அமைகிறது. பெரும்பாலும் சுய தொழில்தான் செய்வார்கள். இந்த ராசியை பற்றி இவ்வளவு விவரங்கள் தெரிந்து கொண்டோம். இது பொது விவரங்கள், அதாவது கிரக சேர்க்கை, பார்வை, திசா புத்திகள் இது ரீதியாக கொஞ்சம் மாறுபாடுகளை அடையும். இன்றைக்கு கும்பராசியை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளைக்கு வந்து மீன ராசியை பற்றி தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நமது பதிவுகள் உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் அஸ்ட்ரோ வி. ஏ. மன்னாதி.